ஏண்டி சசி, வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம உட்காந்துருக்க, என்ன விஷயம் சொல்லு. என் கூட்டு குடும்பத்தால வர செலவுங்களை என்னால தாங்க முடியலடி. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ ஒரு புத்திசாலி, அது கூட சேர்ந்து உனக்கு பிசினாரித்தனமும் இருக்குல்ல. அதுக்கு உன்னோட சிக்கனத்தை பத்தி எனக்கும் சொல்லி குடுறி. ஆமா, சொல்லி கொடுத்தா எனக்கு என்ன லாபம்? உனக்கு ஒரு வேளை சிக்கனோட சாப்பாடு போடுறேன். அப்ப சரி, கொஞ்சம் டிப்ஸுங்களை சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோ. சரி சரி சொல்லு, எல்லாத்தையும் என் மூளைல ஏத்திக்கிறேன். பாத்திரம் கழுவுற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு, இதெல்லாம் வாங்க கூடாதா? வாங்காம இருந்த மாமியார் சும்மா இருப்பாளா? ஐயோ, அவ பெரிய ராட்சசி. இந்த சோப்பும் வாங்காம இருந்தா சசி, குளிச்சே ஆகணும், துணி துவைச்சே ஆகணும், பாத்திரம் கழுவியே ஆகணும். அப்படியெல்லாம் இல்லனா நிறைய நோய்ங்க வரும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் காசு செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சசி பருவ பாத்துச்சு. யோ, உன்னை கையெடுத்து கும்புற, ஹாஸ்பிட்டல் பத்தி பேசாத. அதுக்குதான் சொல்றேன், ஒரு சோப்ப 2 துண்டா ஆக்கு. அப்போ சசி பருவ பாத்துச்சு. என்னடி சொல்ற, ஒவ்வொரு சோப்பையும் 2 ஆக்கணுமா? முதல்ல நான் சொல்றத கேளுடி. ஒரு துண்டு சோப்ப ஒரு வாரம் வரைக்கும் கொண்டு வருவியா, இன்னொரு துண்டு சோப்ப இன்னொரு வாரம் வரைக்கும் கொண்டு வா. அப்போ மாசத்துக்கு 5-6 சோப்பு வேண்டாம், 2 சோப்பு போதும்ல அப்படின்னு ராணி சொன்ன உடனே சசி பறவை ஃபிடா ஆயிடுச்சு. ஐயோ ராணி, உன் தலை தேங்காய் மாதிரி இருந்தாலும் உன்னோட புத்தி பூசணிக்காய் மாதிரி இருக்கு. சோப்போட பிரச்சனை தீந்துருச்சு. சரி, பருப்பு கதை என்ன? 1 கிளாஸ் பருப்பு போட்டா 1 லிட்டர் தண்ணி ஊத்துடி. அப்ப அது பருப்பு குழம்பா இருக்காது, ரசமா இருக்கும். நான் சொல்றது கூட அதுதாண்டி. யாராவது கேட்டா, எல்லாருக்கும் குழம்பு வைக்க நான் 1/2 கிலோ பருப்பு வாங்கிட்டு வந்தேன், ஆனா பருப்பு பூச்சி புடிச்சிருச்சு, அந்த பருப்புலயே நல்லா இருக்கிற பருப்பா தேடி குழம்பு வச்சிருக்கேன், இந்த ஒரு வேளை சாப்பிடுங்கன்னு சொல்லு. சாப்பிடுறவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிடாத போனவங்க பசியிலேயே சாவட்டும், உனக்கு என்ன? ஒரு வேளை சரியா சாப்பிடலனா இன்னொரு வேளை நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்களே ராணி. நீ அதிகமா சமைக்காத சசி. ராணி பறவை சொன்ன 2வது கவனமா கேட்டுக்குச்சு. ராணி, இப்பத்துக்கு 2 டிப்ஸ் போதும். என் மாமியார் என்ன தேடிக்கிட்டு இருப்பா, நான் எங்க போனேன்னு நினைச்சா கத்துவா. சரி, சிக்கனோட சாப்பாடு போட மறந்துடாத. சரி ராணி, சிக்கன் குழம்பு எப்ப வைக்கிறேனோ அப்ப உனக்கு சாப்பாடு போடுறேன், வரேன் அப்படின்னு சொல்லி சசி கிளம்பி போயிடுச்சு. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் புருஷன் ராஜு காக்கா கூட சேர்ந்து ராணி குருவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜோரா மழை வர ஆரம்பிச்சுது. அப்போ ராணி குருவி சாப்பிடுறத விட்டுட்டு 2 பக்கெட்டை கொண்டு வந்து மழை தண்ணிக்காக வச்சது. இது மட்டும் இல்லாம காலியா இருக்கிற பாத்திரத்தை கூட கொண்டு வந்து மழை தண்ணிக்காக வச்சது. மழை தண்ணி பக்கெட்டு பாத்திரத்துல நிறைஞ்சுக்கிட்டு இருந்தது. வெளியே இருக்கிற அடுப்பு கிட்ட நீ படாத மாதிரி தகுடையும் வச்சுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற புருஷன் காக்கிட்ட வந்துச்சு. ஐயோ ராணி, மழை தண்ணிய நீ சும்மா விட மாட்டியா? ஃப்ரீயா கிடைக்கிற தண்ணிய எதுக்காகங்க விடணும் சொல்லுங்க? 2-3 நாள் வரைக்கும் இந்த தண்ணியை எடுத்து வச்சு பத்திரமா செலவு பண்ணோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு தண்ணி எடுத்துட்டு வர அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் கரண்ட் பில்லும் அதிகமாகாது. உன்னை சரி பண்ண என்னால முடியாது. என்ன மாதிரி புத்திசாலி உங்களுக்கு கிடைக்கணுமே, முதல்ல சாப்பிடுங்க. மழை இன்னும் அதிகமாச்சு. ராணி குருவி வெளியே வச்ச பக்கெட்டும் கிண்ணும் எல்லாமே நிறைஞ்சு போச்சு. உடனே சாப்பிட்டு முடிச்சு ராணி குருவி வந்து தண்ணிய பார்த்தது. தண்ணி எல்லாம் நிறைஞ்சிருந்ததுனால, என்னங்க சீக்கிரமா வாங்க, புருஷன் ராஜு காக்கா வெளியே வந்துச்சு. என்ன ராணி, எதுக்காக கூப்பிட்ட அப்படி? அங்க பாருங்க, பக்கெட் தண்ணி எல்லாம் நிறைஞ்சிருக்கு, இந்த தண்ணியை கொண்டு போய் ட்ரம்முக்கு ஊத்துங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு உபயோகமாகும். ஐயோ, மழை இப்படி கொட்டும் போது வேலை சொல்றியே, இந்த மழையில நினைஞ்சா எனக்கு உடம்பு சரியில்லாத போகணும், உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? போய் பெட்ஷீட் போத்திக்கிட்டு படுத்து தூங்குறேன். பெட்ஷீட்டா? இருங்க, நீங்க பெட்ஷீட்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு ராணி குருவி உடனே வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. ராணி குருவி போத்திக்கிற பெட்ஷீட்டு, துணி துவைக்கிற துணிங்க எல்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டுச்சு. ராஜு காக்காவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. கோவத்தோட, என்னடி பண்ற? அது ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப நாளா இந்த பெட்ஷீட்டுங்களெல்லாம் தோக்கணும்னு பார்த்தேன், ஆனா உள்ள இருக்கிற டேங்க்ல இருக்கிற தண்ணி காலி ஆயிடும்னு தோக்கல. இன்னைக்கு மழை வருதுல, அதுதான் வெளியே கொண்டு வந்து போட்டேன். நீங்க மட்டும் இந்த தண்ணியை கொண்டு போய் ட்ரம்ல நிறைச்சு வைங்க. எனக்கு முடியாது, நான் போய் படுத்து தூங்குறேன். ஆமா, எப்படி படுத்து தூங்குவீங்க? அதான் உன் புடவை இருக்குல்ல, 2 போத்திக்கிட்டு படுத்து தூங்குறேன் அப்படின்னு உள்ள வந்துச்சு. ராணி குருவி டைம் வேஸ்ட் பண்ணாம பக்கெட்டை தண்ணியை கொண்டு போய் ட்ரம்முக்குள்ள ஊத்திச்சு. இப்படி 5-6 பக்கெட் தண்ணி கொண்டு போகும்போதே ட்ரம் நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெளியே துணி துவைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ள சசி பறவை ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே சசி பறவைக்கு மிஸ்கால் கொடுத்தது. சசி பறவை,
மழை வந்துகிட்டு இருக்குன்னு ஜன்னலுக்கிட்ட உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தது. ஐயோ, இவன் என்ன சரியான பிஸ்னரியா இருக்கா, இப்பதான் அவுட் கோயிங் எல்லாம் ஃப்ரீ ஆச்சு, எதுக்காக மிஸ் கால் கொடுக்குறா? சசி பறவை போன் பண்ணிச்சு. சொல்லுடி ராணி, வெளியே மழை வந்துகிட்டு இருக்கா? ஆமா, நான் ஸ்டாப்பா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. எதுக்கு? ஏ சசி, எனக்கு ஒரு டிப்ஸ் ஞாபகம் வந்துச்சு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? என்னடி சொல்லு. மழை வந்துகிட்டு இருக்குல்ல, வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் கொண்டு வந்து துவைச்சிட்டா அதுக்கப்புறம் மோட்ரு போட வேண்டிய அவசியம் இருக்காது, தண்ணிக்காக கரண்ட் பில்லும் குறைஞ்சிரும். ஏ ராணி, என்ன புத்திடி உனக்கு. சரி, நீ போனை கட் பண்ணு. நான் முதல்ல என் கூட்டு குடும்பத்துல இருக்கிற பெட்ஷீட்டு துணியெல்லாம் கொண்டு போய் துவைக்கிறேன். துணியெல்லாம் துவைச்சதுக்கு அப்புறம் கூட மழை வந்துகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பக்கெட்ல தண்ணியை பிடிச்சி கொண்டு போய் ட்ரம்ல நிறைச்சிக்கோ, அதுக்கப்புறம் உபயோகம் ஆகல. ரெடி ராணி, ஒரு புக்கை வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உன் டிப்ஸ் எல்லாம் அதுல எழுதிக்கிறேன். உன்னோட பிஸ்னரி டிப்ஸ் ரொம்ப இருக்குடி. போதும் போதும், புகழ்ந்ததெல்லாம் போதும், போய் வேலை செய். சரின்னு சசி பறவையும் போனை வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருந்த பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்து துவைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் ராணி குருவி ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு இருந்தது. இப்படி துணியெல்லாம் துவைச்சியாச்சு. ராஜு காக்கா புடவைய போத்திக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிச்சு. மழை வந்துகிட்டே இருந்தது. இப்படி நைட் ஆயிடுச்சு. ராணி குருவி லைட்டு போடாம விளக்கேத்தி வச்சது, ஃபேன் போடாம ஜன்னலை திறந்து வச்சது. என்ன ராணி நீ செய்த வேலை? எதுக்காக இப்படி பண்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன உன் வேலை? ஏங்க, காலையில இருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, காத்து கூட சில்லுன்னு வருது, எப்போ அதிகமா பவர் வரும்னு தெரியாது. ஃபேன் லைட் எல்லாம் போட்டு வச்சா பவர்ல அது எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. ஓஹோ, அதுக்காக லைட்டு போடாம விளக்கும் ஃபேன் போடாம ஜன்னல் திறந்து வச்சிருக்கு, அப்படிதானே? என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் இல்ல, இப்ப என்னதான் போத்திக்கிறது? உங்களுக்கு சொல்லணுமா? உங்களுக்கு தெரியும்ல. ராணி பறவை வெக்கப்பட்டுக்கிட்டு படுத்து தூங்கிச்சு. ராஜு காக்கா இன்னும் என்ன பண்றதுன்னு படுத்து தூங்கிச்சு. ரெண்டு பேரும் புடவைய போத்திக்கிட்டாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையில குருவி வெளியே வந்து பாத்துச்சு. வெயில் அடிக்கிறதுனால சந்தோஷப்பட்டது. நேத்து பேஞ்ச மழை யாருக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ, எனக்கு மட்டும் நல்லா யூஸ் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பக்கெட்டு தண்ணிய கொண்டு போய் ட்ரம் எல்லாம் நிறைச்சி வச்சிருக்கேன். நைட்டு முழுக்க ஃபேன் போடல, லைட்டு போடல. இப்போ நல்லா வெயில் அடிக்குது. வானதேவதையே உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எப்பவும் போல வேலைய ஆரம்பிச்சது. இப்படி மழை எல்லாருக்கும் கஷ்டமா இருந்தா ராணி குருவிக்கு லாபமா இருந்தது. பிஸ்னரி அப்படின்னா தேவையான பொருளுங்களை குறைவா உபயோகப்படுத்துறது. ஆனா ராணி குருவி மழைய கூட பிஸ்னரியா யூஸ் பண்ணிக்கிச்சு. அதான் அதோட புத்திசாலித்தனம். காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பிங்கி குருவிய பிடிக்காதவங்க அங்க யாருமே இருக்க முடியாது. அங்க இருக்கிற எல்லாரு கூடவும் அவ நல்லபடியா பழகுவான். யார் என்ன கொடுக்கறாங்களோ அத சாப்பிடுவான். காட்டுல அவளுக்கு தெரியாத வழின்னு ஒண்ணு இல்ல, அவ பேசாத மரமோ இல்ல. ராத்திரி பகல் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம மரத்தோட நிழல்ல படுத்துக்கிட்டு கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு இருந்த பிங்கி பக்கத்துல ஒரு இலை பறந்து வந்துச்சு. என்னாச்சு? ஆத்தங்கரையோரமா இருக்கிற நீ இங்க எதுக்காக பறந்து வந்த? அப்படின்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் இல்லையா? சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த இலை முன்னாடி பறந்து போச்சு. அப்போ பின்னாடியே பிங்கி குருவியும் பறந்து போய்கிட்டு இருந்தான். அந்த இலை ஒரு மரக்கிளையில போய் உக்காந்துச்சு. பிங்கியும் அந்த மரக்கிளையில போய் உக்காந்தா. அங்க என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஆத்தங்கரையோரமா பார்த்தான். அப்ப ஆத்தங்கரையோ சுத்தி 4 பெரிய பெரிய ட்ரக்குங்க நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரக்குல நிறைய வெட்டப்பட்ட மரம் இருந்துச்சு. ஒரு ட்ரக்குக்கு மேல தேவா கழுகு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க, வந்தவங்கள நான் உயிரோடவே இருக்க விட மாட்டேன். டே தாசா, கௌரா, எங்க இருக்கீங்க அப்படின்னு சத்தமா கத்துச்சு. ஒவ்வொரு ட்ரக்ல ஒவ்வொரு கழுகு வந்து உட்காந்துக்குச்சு. எல்லாரும் உடனே ட்ரக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க, போங்க. அப்பதான் பிங்கி தேவா கழுகுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா? காட்டை வித்துக்கிட்டு இருக்கேன் பிங்கி. அப்படி விற்க நான் விட மாட்டேன். நீ சின்ன பொண்ணுங்கிறதுனாலதான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற உண்மையை சொன்னேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆனா நான் மட்டும் இந்த காடு மொத்தத்தையும் விற்கதான் போறேன். நீ இப்படி பண்ணனா வனதேவதைக்கு கோவம் வரும். வனதேவதைக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு என்னை விட உனக்கே நல்லா தெரியும். வேண்டாயா, காட்டை அழிக்காதீங்க, அது நம்ம யாருக்குமே நல்லதில்ல. அது எப்படி வனதேவதைக்கு கோவம் வருமா? வனதேவதைக்கு கண்ணு மாதிரி இருக்கிற மரங்களை எல்லாத்தையுமே நம்ம வெட்டிட்டோம். இப்ப வனதேவதைக்கு கண்ணு இருந்தாலும் நம்மள தண்டிக்கலாம் முடியாது, அதால அழத்தான் செய்யும். சரிய நேரத்தை வீணாக்காம போயிடு. நான் இந்த தப்ப பண்ண விட மாட்டேங்க ஐயா, நகர்ந்து போ அப்படின்னு தேவா கழுகு பிங்கியை தள்ளி விட்டுருச்சு. பாவம் பிங்கி பக்கத்துல இருக்கிற ஆத்துல போய் விழுந்துட்டான். அப்ப மரத்துக்கு மேல இருந்த இலை பறந்து முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல மூலிகை வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ராஜு காக்கா தான் பிங்கியோட அப்பா.
அவரு பக்கத்திலேயே மூலிகைய அரைச்சுக்கிட்டு அவருக்கு உதவி செய்யற ராணி குருவிதான் பிங்கியோட அம்மா. அம்மாவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு கலவரம். மூலிகை இடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. என்னாச்சு ராணி, ஏன் மூலிகை இடிக்கிறத நிப்பாட்டிட்ட? என் பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து வந்த மாதிரி என் தாய் மனசு சொல்லுதுங்க. நீ எப்பவுமே நம்ம பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணி இருக்கும் ராணி. நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, என் பேச்ச நம்புங்க. நம்ம பொண்ணு ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, போய் காப்பாத்துங்க. நேத்தும் இப்படிதான் சொன்னேன், நான் போய் பார்த்தேன். அப்ப நம்ம பொண்ணு பிங்கி அவளுக்கு பிடிச்ச இலை கூட பேசிக்கிட்டு இருந்தா. இப்பவும் அவளுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்ற. நான் நம்ப மாட்டேன், நான் போய் பார்க்கவும் மாட்டேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன நம்புங்க. போய் நம்ம பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. நம்ம பொண்ணு நினைச்சு நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ராணி. நம்ம பொண்ணு இந்த காட்டு தாய்க்காக பெத்த தாயை கூட விட்டுட்டு போயிடுவாளன்னு பயமா இருக்குங்க. காட்டு தாய்கிட்ட போயிடுவா அப்படின்னா சொர்க்கத்துக்கு போற மாதிரி தானே. நம்ம பொண்ணை பத்தி ஏன் நினைச்சு கவலைப்படுற? கவலைப்படாத, நம்ம பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. ஐயோ, நான் எப்படி சொன்னா என் கஷ்டம் உங்களுக்கு புரியும்னு எனக்கு புரியலையே. எது என்னவோ, நாளைக்குல இருந்து நம்ம பொண்ணு காட்டுக்கு போக கூடாது. அவ எப்பவுமே நம்ம வீட்டுல மட்டும்தாங்க இருக்கணும். எப்ப பாரு இதேதான். நீ பேசுறது எங்களுக்கு தான் புரியல, உனக்காவது புரியுதா? எப்ப பார்த்தாலும் ஏதோ கவலை கவலைன்னு சொல்ற. அந்த கவலை என்னன்னு எங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. பொண்ணுக்கு ஆபத்துங்கிற, போய் பார்த்தா அவளுக்கு எந்த ஆபத்துமே இருக்காது. இத்தனை நாள் என் கூட குடும்பத்தை நடத்தின உங்களுக்கே என்ன புரிஞ்சுக்க முடியலையே. இதுல என் பொண்ணு பிங்கி எங்கிருந்து புரிஞ்சுக்க போறா? ராணி, நீ மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு தவச்சிக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியுது. அந்த கவலை என்ன? எதுவா இருந்தாலும் நீ உன் புருஷன் என்கிட்ட சொல்லல. உன் கஷ்டத்தை தீக்கிறதுக்கான முயற்சியை நான் எடுப்பேன் இல்லையா? சொல்லு ராணி. அப்ப ராணி கண்ணுல கண்ணீரோட, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி விடிய காலையில ஒரு கனவு வந்துச்சுங்க. கனவா? ஆமா, கனவுதான். விடிய காலையில காண்ற கனவு உண்மையாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த கனவுல நம்ம பிங்கி நம்மளை விட்டு தூரமா போய்கிட்டு இருக்கா. எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கவே இல்லைங்க. எங்க போற ராணி அவ? தெரியல. வேண்டா போகாதன்னு எவ்வளவு தடுத்தாலும் அவ என் பேச்சு கேட்காம போய்கிட்டே இருக்கா. அம்மா, என்ன தேடாதீங்க, நான் போறேன், திரும்ப வரமாட்டேன். இந்த காட்டுல இருக்கிற எல்லா மரங்கள்லயும் என்னுடைய உயிர் இருக்கும், எல்லா இலைகள்லயும் என்னுடைய கண்ணு இருக்கும், எல்லா பழங்கள்லயும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராணி அழ ஆரம்பிச்சா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பொண்ணு நம்மளை விட்டு தூரமா போக மாட்டா. அது வெறும் கனவுதான், உண்மையாகாத கனவு. நம்ம பொண்ணு இப்ப எங்கெங்க இருக்கா? ஏதாவது மரத்தோடவே இலையோடவே பேசிக்கிட்டு இருப்பா. நான் போய் கூட்டிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லி ராஜு காக்கா பிங்கி குருவியை தேடி போய்கிட்டு இருக்கும் போது இலை எதிர்க்க வந்துச்சு. இலையில இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சு பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு ராஜுவும் புரிஞ்சுக்கிட்டான். ராஜு பதட்டமா, என் பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு கேட்டதும் தண்ணி நின்னு போச்சு. இலை பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப ராஜுவும் அந்த இலைக்கு பின்னாடியே பறந்து போய்கிட்டு இருந்தான். ஆத்தங்கரையோரமா கரை ஒதுங்கி இருந்த பொண்ணு பிங்கி மேல அந்த இலை போய் விழுந்துச்சு. ராஜு காக்கா நொடி கூட தாமதிக்காம உடனே பிங்கிய சுமந்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு வேக வேகமா பறந்து வந்தான். அவளை டேபிள்ல படுக்க வச்சான். எந்த அசைவும் இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு பிங்கிய பார்த்து பாவம் ராணி பயங்கரமா அழுதான். பிங்கி, கண்ணு திறந்து பாருமா, கண்ணு திற. நான் அம்மாடா. ராஜு காக்கா பிங்கிய முழுசா இலைகளால சுத்தி வச்சுட்டான். நம்ம பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ராணி. இந்த பச்சையா இருக்கிற இலையெல்லாம் கருப்பா மாறினதும் நம்ம பொண்ணு கண்ணு திறப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொன்னா ராஜு காக்கா. ராணி குருவி இன்னும் அழுதுகிட்டே தான் இருந்தா. பிங்கி இன்னும் அப்படியே தான் படுத்துக்கிட்டு இருந்தா. பிங்கிக்கு உடம்பு முடியலன்னு கேட்ட உடனே அந்த காட்டுல இருக்கிற கிளி தம்பதிகள், புறா தம்பதிகள், அப்புறம் லவ் பண்ற லவ் பேர்ட்ஸான கொக்குங்க எல்லாருமே பிங்கிய பாக்குறதுக்காக வந்தாங்க. நேரமும் போய்கிட்டு இருந்துச்சு. காட்டுல இன்னொரு பகுதியில தேவா கழுகு, பாசு, கௌரா, தாசு இப்படி எல்லா கழுகுகளும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல இருந்த பையில நிறைய பணம் இருந்துச்சு. அவங்க காட்டை இன்னும் அழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேவா, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற கடத்தல் வேலைய பத்தி பிங்கி கிட்ட போய் சொல்லிட்டியே? அவ ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க. ஆமா தேவா, அந்த பிங்கியே கொண்டு போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும்ல. யாரும் பிங்கிய பத்தி நினைச்சே பயப்படாதீங்க. நான் அடிச்சு அடிக்க அவ கண்ணை கூட திறந்து பார்க்க மாட்டா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பிங்கி மேல போட்டிருந்த இலையெல்லாமே கருப்பா மாறிடுச்சு. பிங்கி மெதுவா கண்ணு திறந்து பார்த்தா. அத பார்த்து அப்பா அம்மா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. கண்ணு முழிச்சு பார்த்த பிங்கிக்கு தேவா கடத்தல் பண்றது ஞாபகத்துக்கு வந்துச்சு. பிங்கி சொன்னா, எல்லாரும் கேளுங்க, நம்ம பெரிய தேவா அவ்வளவு நல்லவர் இல்ல. அவரு ஆத்தங்கரையோரமா இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி கடத்தல் பண்ணி விக்கிறாரு. அத கேள்வி கேட்ட என்ன அவரு அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டுட்டாரு. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கே பிங்கி? தேவ பெரியயா இந்த காட்டுக்கே பெரிய மனுஷன். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அவருதான் நமக்காக துணைக்கு நின்று உதவி செய்யறவரு. அப்படிப்பட்டவர் எதுக்காக மரத்தை வெட்டி விற்க போறாருன்னு சொல்ற?
நான் ஒண்ணு பொய் சொல்லல, என் கூட வாங்க, நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஆத்தங்கரையோரமா கூட்டிட்டு போனான். அங்க நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருந்துச்சு. அத பார்த்து பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இத பாக்குற நமக்கே கஷ்டமா இருக்கே, அந்த கோடாலியால மரத்தை வெட்டும் போது மரம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், நீங்களே சொல்லுங்கப்பா. பெரியய்யா இவ்வளவு அநியாயம் பண்ணும்போது நம்ம காட்டுத்தாய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாங்க நாம காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். அப்படி எல்லாரும் அந்த காட்டுல ஒரு மரத்தை அம்மனா நினைச்சு கும்பிடுவாங்க. அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க எல்லாரும். இப்ப அந்த அம்மனுடைய மரத்துக்கிட்ட வந்து பார்த்தா அந்த மரத்தை சிகப்பு கயிறால கட்டி போட்டிருந்தாங்க. பெரிய நிர்பந்தம் அப்படிங்கிற சக்கரத்தை போட்டிருந்துச்சு. என்னங்க, பெரியய்யா ஏதோ தந்திரம் பண்ணிருக்காரு போல. இந்த தந்திரத்தை எடுத்துட்டா அப்புறம் காட்டுத்தாய் நிச்சயமா எல்லாரையும் காப்பாத்துவாங்கல்ல. அப்படி இந்த தந்திரத்தை எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லம்மா. அப்ப சொல்லுமா, என்ன பண்ண காட்டுத்தாய் இந்த பந்தனத்திலிருந்து வெளியில வந்து நம்ம காட்டை காப்பாத்துவாங்க? யாராவது ஒருத்தங்க உயிர் தியாகம் பண்ண முன்னாடி வந்து இந்த சக்கரத்துல நிக்கணுமா? அவ்வளவுதான், இந்த சக்கரத்துல இருந்து நெருப்பு வந்து அவங்கள எரிச்சு போட்டுடும். நம்மள யாரும் அதுக்கு தைரியமா வரமாட்டாங்க. அப்ப சிங்கி அங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்தா. எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் குருவி குடும்பத்துல எல்லாரும் தூங்கும் போது மெதுவா பிங்கி எழுந்திருச்சா. தூங்கிக்கிட்டு இருந்தா அப்பா அம்மாவோட காலை தொட்டு கும்பிட்டு, அப்பா அம்மா, நம்ம ஊருக்காக நான் உயிர் தியாகம் பண்றதுக்காக போறேன்ப்பா, 2 பேரும் கவனமா இருங்க அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட அந்த ராத்திரி நேரத்துல மரத்துக்கிட்ட வந்தா. அவ உயிர் தியாகம் பண்றதுக்காக அந்த சக்கரத்துக்கு நடுவுல நின்னா. அம்மா வனதேவதையே, என்ன பலி எடுத்துக்கிட்டு இந்த காட்டை காப்பாத்து, இந்த காட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு அந்த சக்கரத்துல இருந்து நெருப்பு வந்துச்சு. அந்த நெருப்புல பாவம் பிங்கி முழுசா எரிஞ்சு போயிட்டான். மரத்துல கட்டி போட்டிருந்த அந்த கயிறு மறைஞ்சு போச்சு. மரமும் கண்ணை திறந்துச்சு. ஆமாடி பிங்கி, உன் தியாகம் வீணா போகாது. இன்னையில இருந்து இந்த காட்டை கண்ணிமை பாதுகாக்கிற மாதிரி நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடி சொன்னாங்க. கண்ணை திறந்ததும் அம்மனுடைய கண்ணுல இருந்து நெருப்பு வந்து தேவா கழுகு கூட்டாளி தங்கியிருந்த வீட்டை எரிச்சிடுச்சு. பிங்கியோட உயிர் தியாகத்தினால வனதேவதை அந்த காட்டை நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல ராஜு ராணியும் இருந்தாங்க.